இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச சமூகங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் வாரத்தின் முதல் நாள் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமான பின்பு அவள் அநேக சீஷரிடம் கொண்டு சென்ற போது அவர்கள் நம்பவே இல்லை. நீங்கள் எல்லா நற்செய்தி நூல்களிலும் கடைசி 2 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சீஷர்களின் அவிசுவாசம் இல்லாத தன்மையை தான் வெளிப்படுத்துகிறது. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே. அவரை கொண்டு இருக்கக்கூடாது, அவர் தன்னை கொலை செய்ய விட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் அநேகருடைய சீஷர்களின் நினைப்பாக இருந்தது. எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவர், ஏன் அவர் கொலை செய்வதற்கு முன்பதாக மறைந்து போயிருக்கக்கூடாது, அநேகந்தரம் மறைந்து சென்றாரே என்றெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தோற்றுவிட்டவர் போல் அவர்கள் உள்ள கிடக்க இருந்தபடியினால் அவர்கள் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கவில்லை. ஆகையால் இன்றைக்கும் கூட நாம் அநேக பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த தவறி விடுகிறோம். முதலாவது மகதலேனா மரியாள் சீஷர்களுக்கு அறிவித்தல். மார்க் 16:9-11 வரை பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவளிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. இப்பொழுது முதலாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனத்தை பெற்ற பின்பு சீஷர்களுக்கு சொன்ன பொழுது உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பவே இல்லை. காரணம், எப்படி ஒரு பெண்ணுக்கு தரிசனம் கொடுத்து விட்டாரே, நாங்கள் எல்லாம் இங்கேதானே இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் 3 வருடம் அவளோடு கூட இருந்து ஊழியம் செய்தோமே என்று. மகதலேனா மரியாளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செய்தவள் தான். அவள் தேவனிடமிருந்து அதிகமான சுகத்தை பெற்றிருந்தபடியினால் அதிகாலையிலே அவரை தேடி கண்டுபிடித்த பொழுது அவரை கண்டு கொண்டார். அவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கு சீஷர்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக கண்ணீர் விட்டு காலையும் அவரால் துக்கத்தை அடக்கவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று சொன்னதை அவர்களால் நம்ப முடியவில்லை. உயிரோடு இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரை கண்டவர், பாடையை தொட்டு மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினவர், தலித்தா கூமி என்று ஒரு சிறு பெண்ணை எழுப்பியவர், இப்படி அநேக அற்புதங்களை அவர்கள் கண்கூடாக கண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் எழுப்பக்கூடும்? அற்புதம் செய்தவரே மறைந்து விட்டாரே, அவரை எப்படி யார் எழுப்பக்கூடும்? பிதாவாகிய தேவன் என்றெல்லாம் அவர்களுக்கு எல்லாம் புரியாத புதிராக இருந்தது. அதனால் துக்கப்பட்டு அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது நம்பவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக மிகவும் மனக்கசந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்காமல் இருக்கும் பொழுது, நாம் எதிர்பார்ப்பெல்லாம் தோற்று போகும் பொழுது, நாம் அதிகமாக துக்கப்பட்டு மனம் கலந்து கசந்து இருக்கும் பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய ஜெபம் பண்ணுங்கள், இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர் நம்பவே முடியாது. காரணம், நம்முடைய இருதயம் அவ்வளவு துக்கப்பட்டு இருக்கும். அப்படிதான் இந்த சீஷர்களின் இருதயம் இருந்தது. 11 பேர் இதில் ஏற்கனவே ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்து விட்டார், அதனால் அந்த துக்கம் வேறு, காட்டி கொடுத்து விட்டாரே என்ற துக்கம் வேறு. இப்படி பற்பல காரணங்களால் அவர்கள் துக்கித்து அழுது கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மகதலேனா மரியாள் சந்தித்து அழுதும் போல அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்கள், நாமும் கூட அநேகம் தரம் நாம் மனம் கசந்து இருக்கும் பொழுது தேவனை விசுவாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அழுகைதான் நமக்கு பெரிதாக இருக்கும். ஆண்டவர் உடனடியாக ஏதாவது ஒரு இறந்து போனாரே எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாதவர்களை போல் நாம் காணப்படுவோம்.
நீங்க வேதாந்தத்தில் ஒரு பார்த்தீர்கள் என்றால் அன்னாலும் இப்படிதான். அவள் அதிகமாக தன் சக்களத்தை தன்னை பிள்ளை பெறாதனால் துக்கப்படுத்தபடினால் மனம் கசந்து அழுது கொண்டே இருப்பாள். அவளுடைய கணவனாகிய எல்கானா அவளுக்கு 2 பங்கு உணவை கொடுத்தால் கூட அதை கூட சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். காரணம், அவளை அதிக மனமடிவாக்கும்படி வெளிநாள் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் என்ன செய்தால், இப்படி துக்கப்பட்டு அழுது கொண்டே இருப்பதனால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போவதே இல்லை, எழுந்து ஆலயத்துக்குள் சென்று என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றி விடுவேன், பிற்பாடு என்ன நடந்தாலும் சரி என்று அங்கு வெகு நேரம் ஆலயத்துக்குள் சென்று அவள் தன் இருதயத்தை ஊற்றி அழுது கொண்டே இருந்தாள். ஆசாரினால் ஏலி கூட அவளை கண்டு கொண்டே இருந்தாள். ஏன்னால் அந்த காலத்தில் ஆலயத்தில் பெண்கள் எத்தனை பெண்கள் வந்து இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. ஆலயத்துக்கு வருவது ஏதோ ஒரு விழா கொண்டாடுவது போல, வழியிடுவதற்கும் குடும்பத்தோடு வந்து சாப்பிடுவதற்கும் தான் ஒரு பெரிய சடங்காச்சாரமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த அண்ணாள் அந்த சடங்காச்சாரங்கள் செத்த கிரிகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் தேவனின் முகத்தை தேடுவேன் என்று அழுது கொண்டிருந்தாள். அவள் வெற்றியும் கண்டு கொண்டாள், சாமுவேலை பெற்றெடுத்தாள். அப்பொழுது துக்கமுகம் நீங்கி அண்ணாள் கூறியது 1 சாமுவேல் 2:6, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, முதலாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிக்கை பண்ணவர் இந்த அண்ணாள் தான். கர்த்தர் கொல்லவும் உயிர்ப்பிக்கிறவுமா இருக்கிறார், அவர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். பாதாளத்தில் இறங்கினார் தான். அவர் மரித்தாலும் பாதாளத்தில் இறங்கி உடனடியாக உயிர்ப்பித்து பாதாளத்துக்கு இறங்கி அங்கு கட்டுண்டவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார் என்றுதான் பேதுரு ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையை எல்லாம் அடுத்து வைக்கவே முடியாது. இந்த அவர் உண்டாக்கின இந்த பூமியில் உள்ள புழுப்பூச்சிகள் அவருடைய சரீரத்தை அழிக்கவே முடியாது. அப்படி ஒரு மரணத்தை வென்றவர், சண்ட சராசரங்களை படைத்தவர். இந்த ஒரு நம்பிக்கை சிஷ்யர்களுக்கு இல்லாதபடினார் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சென்று உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை போதித்த பொழுதும் கூட அவர்களுக்கு எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதிகமாக துக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறோமா? கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்றுதான் புரிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அநேக காரியங்கள் நம் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்கிறது, மற்றவர்களோடு நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றும் இல்லையே என்றெல்லாம் நினைக்கும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எதிர்நீச்சல் போடுகிற வாழ்க்கை தான். எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இரட்சகராக நம்மோடு கூட இருக்கிறார். இப்பேற்பட்ட காரியம்னாலும் தேவனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அந்நாளுக்கு ஆறுதல் அளித்த தேவன் நிச்சயமாகவே நமக்கும் ஆறுதல் அளிப்பார். பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிற தேவன், அவருக்கு தான் எல்லா சக்தி. அவர் பாதாளத்தில் இறங்க வேண்டுமென்றால் இறங்குவார், பாதாளத்தை விட்டு ஏறி வர வேண்டுமென்றால் ஏறி வருவார். எந்த மரணக்கட்டுகளும் அவரை கட்டி வைக்க முடியாது. நமக்காக தான் அவர் இரத்தத்தை சிந்தி மீட்பு உண்டாக்க இந்த ஒரு பெரியான தியாகத்தை நம்மளுக்கு தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுதாவிட்டால் நாம் இப்படி பிரசங்கித்துக் கொண்டே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள் என்று யாருக்கும் நாம் சொல்லவே முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. ஐயால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகமாக கலங்கி தவிர்க்கிறீர்களோ, கலங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். பாதாளத்தையும் வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகதலேனா மரியாள் கண்டு கொண்டது போல நாமும் கூட அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் நம் இருதயத்தை ஊற்றி தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். தேவன் கிருபை செய்வாராக. இரண்டாவது, நீங்கள் அதே மார்க் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் எம்மாவூர் சீஷர்கள், மார்க் 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இங்க பாருங்கள், இப்பொழுது சீஷர்கள் 2 பேர் இல்லை, அந்த கூட்டத்தாரில் 2 பேர் எங்கே எருசலேமில் தான் எந்த நாம் நம்பிக்கைக்குரியவர் இறந்து போய்விட்டாரே, முறித்தெழுந்தார் என்று சொல்கிறார்கள், நம்ப முடியவில்லை. நாம் இங்கே எங்கே தங்கி இருப்பது, நாம் பேசாமல் நம்முடைய ஒரு கிராமத்துக்கு போய்விடுவோம் என்று அதிக துக்கமுகமாக 2 சீஷர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்து நடந்து சென்று வேத வாக்கியங்களை விளக்கி செய்து ஆண்டவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கி சொன்ன பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. பிரியமானவர்களே, அவர்கள் மறுபடியும் இங்கே வேண்டாம்,
நாம் இந்த கிராமத்தில் நாம் தனிமையாக இருந்து என்ன செய்வது? ஆண்டவர் தான் உயிர் திறந்து விட்டார், எருசலேமுக்கு சென்று மறுபடியும் போய் அறிவிப்போம் எல்லாருக்கும் உயிர் திறந்ததை என்று வைத்த போது மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. நாம் மற்றவர்களுடைய சாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயமான ஒரு காரியம் நமக்கு போது நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த தருணத்தில் நான் சமீபத்தில் ஒரு சாட்சி எனக்கு அதிகமாக என் மனதை கவர்ந்தது. ஒரு மிஷினரி ஒருவர், அவர் தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு ஆண்டவர் நீ மிஷினரியாக போக வேண்டும் என்று சொன்னபடியினால் அவர் ஒரிசாவுக்கு சென்றார். ஏனென்றால் அப்பொழுது அகாடமிக் இயர் முடிந்து 4 மாதம் ஆகிவிட்டது. அவர்களில் ஒரு பையன் 7ஆவதும் 2வது பையன் 4வது படித்துக் கொண்டிருந்தார். அவர் ஏன் ஒரிசாவுக்கு வந்தார் என்றால், இங்கே உள்ள ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இந்த பசங்களுக்கு அட்மிஷன் கிடைத்தால் நல்லது, நாம் உடனடியாக வந்து விடலாம் என்று. அங்கு ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் தான் இருந்தது. அப்பொழுது அவருக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார், எனக்கு இந்த மந்திரியை தெரியும் ஒரிசாவில், நீங்கள் சொன்னால் நான் அவரிடம் சென்று கேட்டு பார்க்கிறேன் என்று. அவர் நினைத்தது, இந்த வருடம் எனக்கு பங்கன்களுக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவரிடம் சொல்லிவிடலாம், ஆண்டவரே இந்த வருடம் இந்த ஒரிசாவுக்கு வந்து ஊழியம் செய்ய முடியாது, நான் அடுத்த அகாடமிக் இயர் வருகிறேன் என்று. ஆனாலும் அவர் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் பெற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்வதற்காக 3 நாள் அவருடைய நண்பர்களோடு சென்று விசுவாசமாக ஜெபித்தார்கள் இந்த காரியத்தை குறித்து. பிற்பாடு அவர்கள் திங்கட்கிழமை அவர் தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் புக் பண்ணும்போதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அந்த ஸ்கூலுக்கு சென்று போனார்கள். அப்போ சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை போனீர்கள் என்றால் யாரும் உங்களை விட மாட்டார்கள். ஆனாலும் இவருக்கு வேறு வழி இல்லை. அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிக் கொண்டு அந்த ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது உடனே வாட்ச்மேன், வாருங்கள் வாருங்கள், நீங்கள் தான் உங்களுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டு சிஸ்டர்ஸ் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது மிகுந்த ஆச்சரியம். அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் ரூமில் போகும்போது உடனடியாக ஒரு சிஸ்டர் ஓடி வந்து, பிரதர் வாங்க, உங்களுக்கு அட்மிஷன் நாங்கள் தருகிறோம். நேற்று ஒருவர் எனக்கு இரவில் சொப்பனத்தில் வந்து ஒருவர் வருவார், ஒரு பையனுக்கு 7ஆவதும் இன்னொரு பையனுக்கு 4ஆவதும் நீ கண்டிப்பாக அட்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. இவருக்கு அதிகமாக புல்லரித்து விட்டது, அங்கே அழுது விட்டார். ஆண்டவருடைய மகத்துவமான மாட்சிமை. பிரியமானவர்கள், இதுதான் சாட்சி. மற்ற 2 சீஷர்களுக்கும் ஆண்டவர் விளக்கி கூறினார், அவரோடு மறுரூபமாக தரிசனமானார். அந்த காரியத்தெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நம்பவில்லை. நாமும் கூட அநேக சாட்சிகளை கேட்கும் பொழுது அதிக அலட்சியமாக என்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருப்பாரா, இவர்களே ஏதாவது கட்டுக்கதையாக கோர்த்து சொல்கிறார்கள் என்றெல்லாம் நம் சாட்சியங்களை குறித்து அலட்சியம் பண்ணுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சாட்சியங்கள் என்பது நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதுக்கு தான். இங்கு சீஷர்கள் 2 பேர் வந்து, ஆண்டவர் எங்களோடு நடந்து வந்தார், எங்களுக்கு எல்லா வேத வாக்கியங்களையும் விளக்கி காமித்தார், மறுரூபமானார், எங்களோடு உணவருந்தினார், அப்பொழுதுதான் மருந்து போனார் என்று சொல்லும் பொழுது அப்படியும் அவர்கள் நம்பவில்லை. நாம் உறுத்தெழுந்தலை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்காகவே நம்முடைய விசுவாசம் நமக்குள் பெருக வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு நமக்குள் ஒரு விசுவாசம் வளர வேண்டும். இல்லை என்றால் மிகவும் நாம் பரிதவிக்க கூடிய மக்களாக இருப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தது, இவர்கள் இப்படி நம்பாமல் போனதுபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்கு கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுதல். மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்து தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இங்கு பாருங்கள், தெளிவாக வேதவாக்கியம் சொல்கிறது, உயிர்த்தெழுந்தவர்களை கண்டவர்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சியை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். நாம் எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம், மற்றவர்கள் போதகத்தை கேட்கிறோம். நாம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது போதகத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் நமக்குள் வளரும். மற்றவர்களை சொல்லுவது எப்பொழுதும் கேட்க வேண்டாம். அவர்களுக்கு என்ன தெரிகிறது, இது என்ன பிரசங்கம், இதை விட நான் நன்றாக செய்வேனே, அப்படியெல்லாம் நாம் குறை கூறிக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று குருமார்களின் பிரசங்கத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளரவே முடியாது.
நாம் நம்பிக்கை கொள்ளவே முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல். ஏனோ நாம் போவோம் வருவோம் என்பதுதான். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் கிறிஸ்துவ ஜீவித்தின் ஒரு சாட்சி. எதற்கெடுத்தாலும் நாம் மனித தயவும் நம்முடைய பணபலவத்தையும் நம்முடைய அதிகார பலத்தையும் நம்பிக்கொண்டு இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்று நாம் சாதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒருவேளை ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடிந்து கொண்டே இருக்கும். கடைசியில் நாம் எல்லாவற்றையும் விழுந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் போனனே, இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவரிடம் ஜெபிக்காமல் போனனே, அவரை நாம் விசுவாசியாமல் போனனே, என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டதே என்று நாம் அதிகமாக கதறுகிற மக்களாக இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்காமல் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது கடைசியில் ஒரு தோல்வியாக தான் முடியும். முதலாவது அது தொடங்கும் பொழுது மிகவும் நன்றாக இருக்குது போல் இருக்கும். நாம் செய்வதெல்லாம் சரியாக தெரியும், ஆண்டவருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டேன், அவரை ஆலோசனையை நானே நினைத்து கொண்டேன் என்றெல்லாம் நினைத்து அநேக காரியங்களை இன்று செய்ய முற்படுகிறார்கள். ஆனால் கடைசியில் ஒரு தோல்வியில் முடிவார்கள். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? மற்றவர்களுடைய எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், மற்றவர்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் உந்தப்படுகிறதா? இல்லை என்றால் இந்த சாட்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறோமா என்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, தாழ்மையான இதயத்தோடு மற்றவருடைய காரியங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரா, எனக்கும் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் தூண்டப்படும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக இந்த அவிசுவாசமாகிய இந்த கடின இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித அற்புதமும் செய்யவே முடியாது, செய்யவும் மாட்டார். ஏனென்றால் அவர் தேவாதி தேவன். நாம் கூப்பிட நினைத்துவதற்கெல்லாம் அவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஒரு அவசியம் கிடையாது. அவரை நாம் முற்றிலுமாக சார்ந்திருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண்பிப்பார். ஆகையால் மத்தேயு 13:58 பார்க்கும் பொழுது அவருடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு தன்னுடைய பிறந்த ஊராகிய நாசரேத்தில் தான் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது இவர் எல்லாம் கேட்டது, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் எங்களோடு இருக்கிறார்கள், இவருக்கு எந்த அதிகாரம் வந்தது என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை குறித்து அவருடைய பேக்ரவுண்ட் தெரிந்ததுனாலே அவரை குறைவாக மதித்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்யவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சண்ட சராசங்களை படைத்தவர், அகலத்தையும் ஆள்பவர், சர்வத்தையும் தன் வாக்கினால் உண்டாக்கினவர், தன் கால்களின் கீழ் வைத்து இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மதிப்பை நாம் குறைவாக மதிக்கிடும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எந்தவித அற்புதமும் நடக்காது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எத்தனை வேதம் வாசித்தாலும், எத்தனை உபவாசம் போட்டாலும் நமக்குள் இருக்கிற நம்முடைய அவிசுவாசம் என்கிற கெட்ட ஒரு வேரை நாம் பிடுங்காமல் போகும் பொழுது எந்தவித காரியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறவே முடியாது. ஆகையால் தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்யத்தக்கதாக இந்த அவிசுவாசம் என்னும் கொண்டாத காரியத்தை தேவன் நம் இருதயத்திலிருந்து விலக்கி போட வழி செய்வாராக. அடுத்ததாக நாம் அவிசுவாசம் நீங்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எதற்காகவோ நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, செழிப்பு வேண்டும், இந்த காரியம் வேண்டும் என்றெல்லாம் நல்லதுதான், வியாதி நீங்க வேண்டும், கடன் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? அதை நாம் பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 3 சீஷர்களோடு மறுரூப மலைக்கு சென்று வரும் பொழுது கீழே மற்ற சீஷர்களோட ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. காரணம், ஒரு தகப்பன் தன் சந்திரரோகியாய் கஷ்டப்படுகிற ஒரு மகனை கொண்டு விட்டார். அந்த மகனை அந்த சீஷர்களால் அவர்கள் குணப்படுத்தவே முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் எல்லாரும் ஓடி வந்தவருக்கு வந்தனம் செய்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து, இவன் கொடிய வியாதியாக இருக்கிறான், தீயிலும் தண்ணீரிலும் செய்ய வேண்டும், எனக்கு ஏதாவது செய்யும் ஆண்டவரே என்று அதிகமாக கதறுகிறார். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவர் அதிகமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கூச்சல் போட்டார்.
ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். மார்க் 9:24, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அவிசுவாசம் என்பது ஒரு கண்ணீரோடு தேவனிடம்தான் மன்றாட வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு விசுவாசம் வராது. ஆண்டவரே, எனக்கு இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் வைக்கும்படி செய்யும் என்று நாம் கண்ணீரோடு இந்த தகப்பனை போல் வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அவிசுவாசம் நீங்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து விட்டது. தேவனிடம் வைக்கும் நம்பிக்கை அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறது. அநேகர் தேவனிடம் நம்பிக்கை வைப்பதே கிடையாது. நாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. எல்லா காரியமும் நமக்கு பணம் இருந்தால் உடனே வாங்கி கொடுத்து விட்டு அவருடைய நம்பிக்கை பெற்றோர்கள் மேலும் வாங்கி தருவர்கள் மேலுதான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காரியத்திற்கும் நீ தேவனிடம் மன்றாடு, ஆண்டவர் சித்தமானால் உனக்கு வாய்க்க செய்வார் என்று நாம் முதலாவது நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை போதிக்க வேண்டும். பிற்பாடுதான் நமக்கு பணம் இருந்தால், அவசியம் இருந்தால் அந்த பொருளை வாங்கி தர வேண்டும். கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு தேவனிடம் விசுவாசத்தை பற்றி கற்பிக்காமல் இருந்தால் ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் முடிந்து விடுவார்கள். ஆகையால் அந்த பரிதாபமான நிலைமை வராதபடி இந்த தகப்பனை போட ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். நாம் அதிக கண்ணீரோடு எத்தனையோ காரியத்துக்கான கண்ணீரோடு சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிட வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இப்படிதான் இருந்தேன். ஆனாலும் கண்ணீரோடு ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று நான் கதறின காலங்கள் உண்டு. அது எனக்கு நன்றாக தெரியும். அதை ஆண்டவர் எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக அவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நாம் கண்ணீரோடு சத்தமிட்டு ஆண்டவரிடம் கேடுவது, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று நாம் வேண்டும் பொழுது நிச்சயமாகவே இந்த அவிசுவாசத்தை தேவன் மாற்றி போடுவார். அடுத்ததாக, இந்த அவிசுவாசம் என்பது சாத்தானுடையது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவிசுவாசம் என்னுடைய இஷ்டம், வேண்டுமென்றால் நான் விசுவாசிப்பேன், வேண்டாமென்றால் நான் விட்டு விடுவேன், என்னுடைய மன இஷ்டம்தான் என்று. அது புறஜாதிகளுக்கு. ஆனால் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்களுக்கு அவிசுவாசம் என்பது ஒரு சாத்தானின் ஒரு மாய வலை. 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவிசுவாசம் என்பது பிசாசானவன் மனதை குருடாக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்துவா, இது செய்வாரா, எப்படி செய்வார், அதெல்லாம் என்னால் நம்ப முடியவில்லை என்றுதான் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். காரணம், இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்காதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பிரியமானவர்களே, அதிக மோசமான ஒரு காரியம் நம் மனது குருடாக இருக்கும் பொழுதுதான். ஆகையால் நாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசம் இல்லாமல் தவிக்கிறோமோ அப்பொழுது தேவனிடம் சேருவோம். ஆண்டவரே, இந்த சாத்தானின் சதி ஆலோசனைப்படி என் மனதை குருடாக்குகிற காரியங்களை எல்லாம் விட்டு எடுத்து போட வேண்டும் என்று நாம் கெஞ்சுவோம். அப்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள் பாயும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அந்த நற்செய்தி நூல்களை அடிக்கடி படித்து ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்க வேண்டும், என் மனதை குருடாக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் என்னை விடுவிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அவிசுவாசம் நீங்கும்படி செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை தேவன் கூட்ட வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக, நாம் அவிசுவாசம் உள்ளவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அசுத்தமானவர்கள் தான். ஏனென்றால் தீத்து 1:15, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். நாம் எப்பொழுது சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை எப்படி தாய் தகப்பன்மாரை முற்றிலுமாக விசுவாசிக்கிறதோ, என் தகப்பன் இதை செய்து விடுவார், என்னுடைய அப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர், எங்கள் அம்மா இதை செய்வார்கள், இந்த முழுமையான
விசுவாசம் வைத்திருக்கும். அந்த சிறு குழந்தையின் விசுவாசத்தில் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து மேல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், நாம் பகடாக ஜீவித்தாலும், நாம் பட்டம் பதவி வைத்தாலும், மற்ற உலக மனிதர்களால் நாம் மதிக்கப்படுவர்களாக உயர்ந்த பதவியில் இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தம் உள்ளதாக இருக்கும். நம் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது நம் சிந்தனையெல்லாம் அசுத்தமாக இருக்கும். நாம் மனசாட்சி அசுத்தமாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கும். ஆகையால் நாம் இதை எச்சரிப்பு பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் என் விசுவாசம் பெருக வேண்டும், என் அவிசுவாசம் நீங்கும் என்று அடிக்கடி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கட்டளையிடுவார். சுத்த மனசாட்சியை கட்டளையிடும் பொழுதுதான் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். நாம் சுத்த மனசாட்சி சுத்த இருதயம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நல்லவர், இந்த காரியம் எதனால் வந்தது, துன்பமான காரியம் என் வாழ்க்கையில் எதனால் நடந்தது, ஒருவேளை இதனால் தான் நல்லதுக்காக தான் என்னை இதை அனுமதிக்கிறார் என்று தேவன் மேல் உள்ள விசுவாசம் கூடுமே ஒழிய நாம் தேவனை குறை கூறவே மாட்டோம். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை பெருக்கி நாம் சுத்த மனசாட்சியை பெற ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக, இந்த இருதயம் அவிசுவாசம் உள்ளதா இருக்கும் பொழுது ஒரு பொல்லாத இருதயம் என்று கூறப்படுகிறது. எபிரேயர் 3:12, சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நாம் கிட்டி சேர நாம் விசுவாசம் பெருக வேண்டும். ஏதோ முதலில் வரும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் பிற்பாடு சில சோதனைகள் வரும்பொழுது சற்று பின்வாங்கி விடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசம் குன்றிவிடும். இதெல்லாம் செய்வாரா, ஏன் செய்யவில்லை, ஏன் இப்படி அனுபவித்தார் என்று அதிகமாக கலக்கமடைவோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஐயா, நம் இருதயம் எப்பொழுது பொல்லாததாக காணப்படுகிறது என்றால் அவிசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாத பொழுது நம் இருதயம் மிகவும் பொல்லாததாக இருக்கும். ஒருவேளை நாம் நல்லவர்களாக மற்றவர்கள் பார்வைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் விசுவாசம் இல்லாதவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பொல்லாத இருதயம் தான் இருக்கும். ஆகையால் நாம் கவனிப்போம். இந்த பொல்லாத இருதயம் இருக்கும் பொழுது கடைசியில் நம்ம எங்கு கொண்டு போய்விடும் என்று வெளிப்படுத்தல் 21:8 கூறுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தமும் வெளிகிற கடலிலே பங்களிவார்கள் என்றார். பிரியமானவர்களே, ஏதோ அவிசுவாசம் என்பது ஒரு சின்ன அற்ப காரியம், பிற்பாடு நாம் விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளலாம் என்று நாம் அலட்சியமாக இருந்தால் அதை கூட்டிக் கொள்ளவே முடியாது. நாம் எப்பொழுது நாம் விசுவாசத்தை பற்றி ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோமோ இல்லை தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ உடனே மண்டிட்டு, ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்க வேண்டும், என் அவிசுவாசத்தை நீங்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் வாழா இருந்து விட்டு இருந்தோம் என்றால் கடைசியில் நமக்கு அக்கினியும் கந்தகமும் எழுதிய கடல். அக்கினியே அதிகமான உஷ்ணம் தாங்க முடியாது. கந்தகம் என்றால் அது எல்லாம் பொசுக்கிவிடும். ஐயால் இதுவரை நாம் யாரோடு ஆண்டவர் நம்மை கூட்டுப்படுத்துகிறார் பாருங்கள். அருவருப்பானவர்கள், பயப்படுகிறவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர். ஒருவேளை நாம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்தவித விக்கிரகாராதனையும் செய்திருக்க மாட்டோம், எந்தவித சூனியமும் மற்றவர்களுக்கு வைத்திருக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த கூட்டத்து மக்களோடு ஐக்கியப்படுவதாக தேவன் நம்மை கண்ணுற்று நம்மை 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் நம்முடைய அவிசுவாசம் நம்மை தள்ளிவிடும். தேவன் ஒருவரையும் ஒருபோதும் தண்டிக்கிறவர் அல்ல. ஆகையால் இப்பவே எச்சரிப்பு பெற்று உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்கு சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை இயேசுவின் அன்பான பிதாவே, மகதலேனா மரியாள் சீஷர்களிடம் வந்து அழுது கொண்டிருக்கிற சீஷர்களிடம் வந்த பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் கண்டேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசிக்கின்ற கர்த்தாவே, மனமெல்லாம் அதிகமாக கவலையும் கண்ணீருமாய் இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கண்ணீரின் சமயத்தில் உங்களை விசுவாசிக்க போகாமல் இருந்த காரணத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். மற்றும் 2 பேர் கூடியிருந்தவர்கள் நீர் தரிசனமாகி வெளிப்படுத்தின பொழுதும் கூட அதையும் சிஷ்யர்கள் நம்பவில்லை. ஆண்டவரே, மற்றவர்கள் கூறுவதை நம்பாமல் போனது நிமித்தம்
இருதய கடினத்தை தேவன் நீ கடிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட அநேக தரம் ஆண்டவரே மற்றவர்கள் கூடுவதை அதிகமாக அலட்சியப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு விசுவாசத்தை பெருக்காமல் இருந்தோம் கர்த்தாவே. அந்த தகப்பன் கண்ணீரோடு கேட்டது போல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று நாங்களும் கண்ணீரோடு சத்தமிட்டு உம்மிடம் கதறி எங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் ஒரு பொல்லாத இருதயத்தை கொண்டு வருகிறது. இந்த அவிசுவாசம் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என் மனதின் கண்களை குருடாக்கி போடத்தக்கதாக வருகிறது. அந்த எந்த ஒரு காரியம் எங்களை வராதபடி தேவன் எங்களை கூட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுள் காணப்படாதபடி துர்மனச்சாட்சி எங்களை விட்டு நீங்கத்தக்கதாக எங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல் பெருகத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடைசியில் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை இழந்து நாங்கள் 2ஆம் வருடமாகிய அக்கினி கடலில் விழாதபடி பரிசுத்தோப்படி எங்களை அவிசுவாசத்தை எங்கள் இதயத்தில் எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாள் முதல் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் அதிகமாக பெருகி சாட்சியாக ஜீவிக்க, அநேகருக்கு சுடர்விட்டும் ஒளியும் ஒரு மகிமையாக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போறதற்காக சொல்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.